நெல்லை மாவட்டத்தில் நூதன முறையில் வங்கிப் பணத்தை கொள்ளையடித்தவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. எப்படி இயங்குகிறது இந்த கும்பல்? இப்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சார்ந்தவர்கள். பொதுமக்களிடம் பேசி நூதனமான முறையில் வங்கி கணக்கிலிருந்து ரொக்கத்தை கொள்ளையடிக்கும் கும்பலை சார்ந்தவர்கள். கல்லிடைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேசி அவர்களது வங்கி கணக்கிலிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை இந்த கும்பல் திருடியுள்ளது. எந்த ஊர்ல இருந்து பண்றாங்கன்னே தெரியாது. விவரமானவங்க மட்டும் இல்லை, இதில் நிறையா அரசாங்க அதிகாரிகள், படித்தவங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அதெல்லாம் இருக்காங்க. இவங்க குறி வைக்கிறதே எப்படின்னா, யார் எவ்வளோ பணம் போட்டிருக்காங்க அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறாங்க. வங்கி அதிகாரி மாதிரி ஃபோனை போட்டு அவங்கள்ட்ட சரியாக, அதாவது ஒரு வங்கி அதிகாரி எப்படி பேசுகிறோ அது மாதிரி பேசி இதை நம்பரை வாங்கி, ஏடிஎம் நம்பரை வாங்கி அது மூலமாக அவன் அக்கௌண்ட்டுக்கு இல்லை அவன் தேவைப்படுற அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி விடுறான். பணத்தை பறிகொடுத்தவர்கள் பட்டியலில் சைக்கிள் கடை நடத்தி வரும் கல்லிடைக்குறிச்சியைச் சார்ந்த பதர் நிஷாவும் அவரது கணவர் யூசுப்பும் அடக்கம். நம்பர் க்ளோஸ் ஆகிடுமோ அப்படின்றதுனால அந்த நம்பரை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அன்னைக்கு சாயந்தரமே கொஞ்சம் 10 ரூபா போல் எடுத்துருந்துச்சு. அப்போ நான் திருப்பி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நம்பர் என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் மறுநாள் போய் பேங்க்கில் போய் கேளுங்க, திருப்பி ரீச் ஆகிடும்னு அவங்க சொன்னார், அந்த சார் சொன்னாங்க. அப்போ மறுநாள் காலையில் 10 மணிக்கு தான் பேங்க் ஓப்பன் ஆகும். காலையில் போய் கேட்டுக்கலாம் இருந்தேன். அதுக்குள்ளே காலையில் 5 மணிலேருந்து 7:15 என்னுடைய இருந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக நான் சிறுக சேர்த்து வச்ச பணம் பூரா போயிடுச்சு. 1,10,000 ரூபா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, என் கணவரும் நானும் சைக்கிள் கடையிலேருந்து நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சப்போம். இந்த வழக்கில் கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 30,000 ரூபாய் செலுத்தி வங்கி கணக்குகளிலிருந்து கொள்ளையடிப்பது எப்படி என்பது குறித்து பயிற்சி எடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது. யாராவது ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் என்ன, உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. பேங்க் ஊழியர்கள், உண்மையான ஊழியர்கள் யாருமே உங்களுக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பாஸ்வேர்டையோ உங்களுடைய யூசர் நேமையோ யாருமே கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக அப்படி ஃபோன் செய்து கேட்கிற பட்சத்தில் அது ஒரு பொய்யான கால். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்பாவிகளின் வங்கி கணக்கிலிருந்து பணம் திருடப்படுவதை தடுக்க விழிப்புணர்வு மட்டுமே ஒரே தீர்வு. தொடர்ந்து விசாரணையில் பல்வேறு குற்றவாளிகள் சிக்குவார்கள் என்று நம்பப்படுகிறது. தொடர்ந்து குற்றவாளிகளை அதிகாரிகள் பிடிப்பது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் மிகுந்த விழிப்புணர்வு தேவை என்பதை இதுபோன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக அம்பாசமுத்திரத்திலிருந்து சுந்தர மகேஷ்.